கிரஷ் எல்லாரும் அப்படி கண்டுபிடிச்சது கிரஸ்ஸா? என்ன கிரஸ்? ஏன் ஒரு கேள்வினா மொட்டை கட்டியா எனக்கு இன்னும் ஒரு கேள்வினா என்ன கேள்வி? என்ன கேள்வி? என்னடா கேள்வி? உங்க காலத்துல லவ் எப்படி இருந்து? எங்க காலத்துல லவ் வந்து இது பெத்தவிட கேக்குற கேள்வியாடா? சரி சரி வா. ஏன் மம்மி ஃப்ரெண்டுன்னு சொன்னா நல்லா உனக்கு என்னைய அளவுக்கு ஆக்குறடா. பரவாயில்ல, மம்மிட்ட கேட்க தப்பு இல்ல. மம்மிட்ட கேக்குற தப்பு இல்ல. வேற யார்ட்ட கேட்டேன்னா அடிச்சு போட போறான். சரி சொல்லு. உங்க காலத்த மாதிரி இந்த இன்டர்நெட்டு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது. ஆமா, ட்விட்டர் இப்படி பறக்கும்ல, பறந்து பறந்து. அப்ப நீங்க எப்படி எங்க காலத்துல புறா எப்படி ப்ரோபோசல் பண்ணீங்க? அப்ப ப்ரோபோஸ் பண்றது எங்க? லவர்ஸ் டே வரும்போது கிரீட்டிங்ஸ் கார்டுல ஆமா கிரீட்டிங்ஸ் கார்டுல அவங்களோட மனசுல உள்ளதை எழுதி கொடுப்பாங்க. கவிதையா எழுதி கொடுப்பாங்க. அப்பெல்லாம் சொந்தமா தயாரிச்சு எழுதி கொடுப்பாங்க. உங்களை மாதிரி இப்ப எவனோ ஒருத்தன் எழுதுனதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப சரி, அப்ப ஒரு டவுட். அப்ப சரி, நம்ம தெரிஞ்ச வேணா நீ இப்ப எழுதி கொடுப்பியா? அப்ப எங்கேயோ வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு எப்படி ப்ரோபோஸ் பண்ணுவீங்க? எங்கேயோ இருக்கிறவங்க பிடிச்சிருக்குன்னா கடல் தாண்டி கண்டம் தாண்டி அதெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரியா? ஒத்தர்வா காயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. போஸ்ட்மேன் வந்து லெட்டர்ஸ் கொடுப்பாரு, லவ் லெட்டர் எழுதி. போஸ்ட்மேன் அப்ப உங்களுக்கு லவ் லெட்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தீங்க? டேய், போஸ்ட்மேன்னா இந்த உண்மையான போஸ்ட்மேன் கிடையாது. அவங்களுக்குன்னு லெட்டர் கொடுக்கறதுக்கு ஒரு போஸ்ட்மேன் அரேஞ்ச் பண்ணி கையாளு மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படிதான் உண்டு. சரியா?